நீங்களும் உங்கள் பார்கின்சன்ஸ் மருந்தை நேரத்தில் எடுத்துக்கொண்டிருக்கிறீர்களா? ஆனாலும் கை நடுக்கம் அல்லது உடல் கடினம் அதிகரித்து கொண்டே இருக்கிறதா? பெரும்பாலான நோயாளிகள் நினைப்பது டோபமின் மருந்து மட்டும் எடுத்தால் எல்லாம் சரியாகிவிடும் என்று. ஆனால் சிந்தித்து பாருங்கள், மின்சாரம் செல்லும் கம்பிதான் பலவீனமாக இருந்தால் விளக்கு எப்படி எரியும்? அதேபோல் உங்கள் நர்வுகள் பலவீனமாக இருந்தால் உலகத்தில் எந்த டோபமின் மருந்தும் முழுமையாக வேலை செய்யாது. இன்று உங்கள் பலவீனமான நர்வுகளை மீண்டும் வலுவாக்கும் 2 முக்கியமான வைட்டமின்கள் பற்றி நான் சொல்லப் போகிறேன். வணக்கம், நான் டாக்டர் கஞ்சன் சிங், பாரத் ஹோமியோபதி. இன்று நாம் பெரும்பாலும் புறக்கணிக்கப்படும் ஒரு குறைபாடு பற்றி பேசப் போகிறோம். ஆனால் இது உங்க பார்கின்சன் பிரச்சனையை மெதுவாக அதிகரிக்க செய்கிறது. பார்கின்சனில் நாம் பெரும்பாலும் மூளையின் சிக்னல்கள், அதாவது டோபமின் சீராக்கும் விஷயத்துல மட்டும் கவனம் செலுத்துகிறோம். ஆனால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், அந்த சிக்னலை அனுப்பும் பாதை, அதாவது நர்வுகள் காலத்துடன் பலவீனமாக ஆரம்பிக்கின்றன. நர்வுகள் பலவீனமாகும் போது உடலில் கனமான உணர்வு ஏற்படுகிறது, கால்களில் இழுவை உணர்வு ஏற்படுகிறது மற்றும் நடக்கும்போது சமநிலை குலையுகிறது. நீங்கள் டோபமின் மட்டுமே அதிகரிக்க முயற்சித்து நர்வுகளின் ஆரோக்கியத்தை கவனிக்கவில்லை என்றால் மருந்தின் அளவு அதிகரிக்க வேண்டியிருக்கும், ஆனால் அதற்கேற்ற பலன் கிடைக்காது. அதனால்தான் வயது அதிகரிக்கும் போது பார்கின்சனின் அறிகுறிகள் விரைவாக மோசமாகும் என்பதை நாம் காண்கிறோம். இப்போது தீர்வு என்ன என்பதை பற்றி பேசலாம். நர்வுகளின் ஆரோக்கியத்திற்கு 2 விஷயங்கள் மிகவும் முக்கியமானவை. முதலில் விட்டமின் B12. இது உங்கள் நர்வுகளை பாதுகாக்கிறது. இதன் குறைபாடு ஏற்பட்டால் நர்வுகள் சேதமடைய ஆரம்பிக்கும். அதனால் நடுக்கம் மேலும் அதிகரிக்கத் தொடங்கும். உங்கள் உணவில் பால், பனீர் மற்றும் பச்சை காய்கறிகளை நிச்சயமாக சேர்க்க வேண்டும். தேவையானால் சப்ளிமெண்ட்டும் எடுத்துக்கொள்ளலாம். இரண்டாவதாக மெக்னீசியம். இது உடல் இறுக்கத்தை குறைத்து நரம்புகளை தளர்த்தும். இதனால் கை, கால் நடுக்கம் கட்டுப்படும். இதற்காக பாதாம், அக்ரூட் மற்றும் கீரை வகைகளை உண்ண வேண்டும். ஹோமியோபதி சிகிச்சையுடன் இந்த வைட்டமின்களை சமநிலைப்படுத்தும் போது நல்ல பலன் கிடைக்கும். அதனால் மீட்பு வேகமாக ஆரம்பிக்கிறது. நீங்கள் மருந்து எடுத்த பிறகும் கடினத்தன்மை அல்லது நடுக்கம் இருக்கிறது என்று உணர்ந்தால் உங்கள் நர்வுகளுக்கு கூடுதல் ஆதரவு தேவைப்படலாம். உங்கள் தற்போதைய நிலைமையையோ அல்லது அறிக்கைகளையோ கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம் அல்லது அழைத்து உங்கள் பிரச்சனையை கூறலாம். நாங்கள் நோயாளியின் நிலைக்கு ஏற்ப தனிப்பயன் மருந்துகளை தயாரித்து வழங்குகிறோம். சரியான மேலாண்மையுடன் பார்கின்சன் நோயை கட்டுப்படுத்த முடியும் என்பதை நினைவில் வையுங்கள்.